வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட பே ஸ்லிப்பை வாங்கி பார்த்தோம்னா அதை 2 டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஏர்னிங்ஸை காட்டியிருப்பாங்க, ரைட் சைடில் வந்து டிடக்ஷன்ஸை காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற காலத்தில் வந்து அதிகபட்சம் 5 ஐட்டம் வரும். பேசிக் பே, அப்புறம் டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், இப்படி ஒரு 5 ஐட்டம் காட்டியிருப்பாங்க. கிராஸ் பார்த்தோம்னா ஒரு 5 டிஜிட்டில் அவர் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். டிடக்ஷன் காலத்தில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து காட்டியிருப்பாங்க. அதில் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் அப்படின்னு ஒரு 4 ஐட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று சிபிஎஸ்சில் வர்றாருன்னு சொன்னால் சிபிஎஸ்ஸுக்கான சந்தா தொகை பிடித்தம் காட்டியிருப்பாங்க. ஜிபிஎஃப்பில் வர்றவன்னு சொன்னால் அதுக்கான சந்தா தொகை பிடித்தம் ஒன்று வந்திருக்கும். அப்புறம் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு ஒரு பிடித்தம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு உண்டான பிடித்தம் காட்டியிருப்பாங்க. இது இல்லாமல் எஸ்பிஎஃப் 2000 ஒன்று காட்டியிருந்திருப்பாங்க. அது வந்து அந்த ஸ்கீமில் வர்றவங்களுக்கு தான் அது பிடித்தம் இருக்கும். இது இல்லாமல் சில கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ அதுக்கான பிடித்தங்களும் அதில் காட்டியிருப்பாங்க. ஹெச்பிஏ வாங்கியிருப்பார், கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, வெஹிக்கிள் அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, சொசைட்டியல் லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாமே வந்து ரெக்கவரியை காட்டியிருப்பாங்க. இப்போ அதுவும் வந்து கிராஸில் பார்த்தோம்னா அது ஒரு 5 டிஜிட்டில் வந்து நிற்கும். கடைசியில் நெட் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 4 டிஜிட்டில் தான் வந்து நிற்கும். சரி, இப்போ இந்த டிடக்ஷன் காலம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதில் தான் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் நோட்டீஸுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. போன வாரம் ஒரு நண்பர் வந்து அவருடைய பே ஸ்லிப்பை எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டத்தை பற்றி கேட்டார். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் 3 மாதம் லாஸ் ஆஃப் பே லீவில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து சேலரி கிளைம் பண்ணிட்டாங்க. அந்த பே ஸ்லிப்பில் எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த டிடக்ஷன் காலத்தில் சிபிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அவருக்கு என்ன பிடிக்கணுமோ அதை காட்டியிருக்காங்க. 3000 ரூபான்னு வச்சுக்கோமே, 3000 ரூபா காட்டிட்டாங்க. அதுக்கு கீழே வந்து சிபிஎஸ் அரியர் அப்படின்னு போட்டு ஒரு 3000 ரூபா டிடக்ஷன் காட்டுறாங்க. அது எதுக்கானது? 3 மாதம் அவர் லாஸ் ஆஃப் பேயில் இருந்ததுனால அந்த லீவுக்கான மாதத்துக்கான அரியர், சிபிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிடிக்காம விட்டதுக்கு இப்போ அரியராக பிடிக்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த மாதத்தில் மறுபடியும் சிபிஎஸ் அரியர்னு போட்டு ஒரு 3000 ரூபா பிடிப்பாங்க. அப்புறம் 3வது மாதத்தில் சிபிஎஸ் அரியர்னு போட்டு 3000 ரூபா பிடிக்கணும். அந்த 3 மாதம் விட்டு போனதுக்கு 3 மாதம் பின்னாடி வந்து அரியராக பிடிக்கணும். ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த சிபிஎஸ் அரியர் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. அந்த மாதம் அரியருக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கணும், 1/3ன்னு போட்டு அவருக்கு அந்த சிபிஎஸ் அரியர் அது 1வது இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன் இருக்கணும். அது சொல்லலை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், 2வது மாதமும் சிபிஎஸ் அரியர் அப்படின்னு போட்டு அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை மென்ஷன் பண்ணாமையே இன்னொரு 3000 ரூபா பிடிப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதமும் சிபிஎஸ் அரியர்னு போட்டு இன்னொரு 3000 பிடிப்பாங்க. அதோட முடிஞ்சு போகணும் ஆக்சுவலாக. ஏன்னா 3 மாதம் தான் இவருக்கு வந்து அரியர் பிடிக்கணும், 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் முடியணும். அந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு மென்ஷன் பண்ணாதனால இவருக்கு வந்து அந்த சிபிஎஸ் அரியர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். இதை தான் அவர் வந்து சுட்டி காட்டினார். இது ஒன்று. அடுத்தது அவருடைய பே ஸ்லிப்பில் நான் பார்க்கும்போது அந்த எஸ்பிஎஃப் 2000 அப்படிங்கிறதுக்கு பக்கத்துலேயும் வந்து எந்த விதமான இன்ஸ்டால்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த எஸ்பிஎஃப் 2000 அப்படின்னா என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். 1/10/2000 பின்னாடி யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கம்பல்சரி ஸ்கீம். மாதம் 70 ரூபா பிடிப்பாங்க. ரிட்டையர் ஆகும்போது அவர் என்ன சந்தா தொகை கட்டினாரோ அந்த அமௌண்ட்டு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ரிபியூஷன், இதை சேர்த்து அவருக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்கீம். சரி, இப்போ அதில் வந்து ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணி ரெக்கவரி எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 1/10/2000 பின்னாடி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுற மாதத்தில் அவருக்கு வந்து ரெக்கவரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் அந்த மந்த்தினுடைய லாஸ்ட் டேயில் கூட அவர் ஜாயின் பண்ணுவார். இப்போ அவருக்கு வந்து சேலரியே போட மாட்டோம், அப்போ அவர் ரெக்கவரி பண்ண முடியாது. அதனால் அவருக்கு அடுத்த மாதம் முழு சம்பளம் வாங்குவார். அதிலிருந்து நீங்கள் அவருடைய ரெக்கவரியை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் மாதத்துலேயும் அவருக்கு வந்து ரெக்கவரி கூடாது.
அந்த ரிட்டையர்மெண்ட் மாதத்துக்கு முந்தின மாதம் வரைக்கும் அவருடைய ரெக்கவரி இருக்கணும். அப்போ ஜாயின் பண்ணுற மாதத்துலேயும் ரெக்கவரி இருக்காது, ரிட்டையர் ஆகிற மாதத்துலேயும் ரெக்கவரி இருக்காது. இதுக்கு இடைப்பட்ட காலம் எத்தனை அப்படிங்கிறத கணக்கு பண்ணி, அது எத்தனை மாதம் அப்படிங்கிறத அரைவ் பண்ணி, அவருக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் வந்து அரைவ் பண்ணி ஒரு ப்ரொசீடிங் இஷ்யூ பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை அரைவ் பண்ணி ஒரு ப்ரொசீடிங் இஷ்யூ பண்ணி அவங்க எஸ்ஆரில் என்ட்ரி போடணும். அதே மாதிரி பே ஸ்லிப்லேயும் அது வரணும் அப்படின்னு தான் அந்த ரூலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தா அந்த எஸ்பிஎஃப் 2000 போட்டு அதில் வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு மென்ஷன் பண்ணாமல் இருந்தது அவருடைய பே ஸ்லிப்பில் நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கே கூட உங்களுடைய பே ஸ்லிப் எடுத்து செக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு போடலை அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை போட்டு ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு இதுக்கான பிரச்சனை வரும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ இதனுடைய ரெக்கவரி ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்போம், இன்னொரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவோம், அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பக்கம் போவோம். எங்காவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நம்ம ரிட்டையர் ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், உங்களுக்கு எந்த மாதத்தில் இந்த ரெக்கவரி ஸ்டார்ட் ஆச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு எத்தனை அப்படின்னு உங்கள்கிட்ட தான் திருப்பி கேட்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இருக்காது. பே ஸ்லிப்பில் மொட்டையாக தான் இருக்கும். எஸ்பிஎஃப் 2000 அப்படின்னு போட்டுட்டு 70 ரூபான்னு மட்டும்தான் இருக்குமே தவிர எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு பிடிச்சாங்கன்னு இருக்காது. அப்போ ரிட்டையர் ஆகும்போது இந்த பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் எந்தெந்த ஆஃபீஸிலெல்லாம் வேலை பார்த்தீங்களோ அந்தந்த ஆஃபீஸெல்லாம் போய் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் இதுக்கான அமௌண்ட்டை நம்ம வாங்க முடியுங்கிற நிலைமை வரும். இது ஒன்று. செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு போவாங்க. அவங்க வித்தின் த காம்ப்ளெக்ஸில் இருந்தாலும் கூட ஒரு 30 வருஷம் சர்வீஸ் போடுறவங்களுக்கு ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் மாறி இருப்பாங்க. ப்ரொமோஷன் ஆகும்போது செல்ஃப் டிராயிங் ஆஃபீஸர் கேட்டகரியில் ரிட்டையர் ஆவாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு இதே கொஷின் தான் வரும். அவங்களுக்கு எப்போ ரெக்கவரி ஸ்டார்ட் ஆச்சு, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அதனால் அந்த எஸ்பிஎஃப் 2000க்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை அரைவ் பண்ணி ஒரு ப்ரொசீடிங்கை இஷ்யூ பண்ணணும். அதை வந்து ஒவ்வொருத்தருடைய எஸ்ஆர்லேயும் என்ட்ரி போடணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பே ஸ்லிப்லேயும் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு வரணும். இந்த எஸ்பிஎஃப் 2000 மட்டுமல்ல, ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு போடணும். ஒருத்தர் வந்து எல்ஐசி போட்டுருந்துருக்கிறாரு, ஒரு 5 வருஷம் பாலிசி எடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவரி ப்ரீமியம் கட்டுற ரெக்கவரி வந்து 1/60 அப்படின்னு வரணும். இப்போ 5 வருஷம் முடியும் போது 60/60 அப்படின்னு வரும்போது அதுக்கு அடுத்த மாதம் அவருக்கு அந்த ஐட்டமே காட்டாது. இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டால்மெண்ட்டு போடலைன்னு சொன்னால் அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு லோன்ஸும் அட்வான்ஸும் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அரைவ் பண்ணி அதை வந்து நம்மளுடைய பே ஸ்லிப்பில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளும் வந்து அதை வாட்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு நாளைக்கு பிரச்சனை எதுவும் வராமையும் பார்த்துக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.